Hi friends, இன்னைக்கு Twins Veg Kitchenல ஒரு ஹேர் ஆயில் வீடியோ தான் பார்க்க போறீங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க. ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஆயில் சொல்லுங்க அப்படின்னு நான் நிறைய ஹேர் ஆயில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் நீம் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், வேப்ப இலை எடுத்திருக்கேன். இந்த இலை எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும், ரோட் சைட்ஸ்லலாம் நிறையா மரம் இருக்கும், நம்ம எடுத்துக்கலாம். வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற வேப்பலையை நம்ம உருவி எடுத்துக்கலாம். நல்லா கையளவு தாராளமாகவே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எப்படியும் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம், அரைச்சா நமக்கு வந்து கொஞ்சமாக ஆகிடும். அப்போ தான் வந்து நமக்கு எண்ணெய் காய்ச்சும் போது ஈஸியாக இருக்கும் அரைச்சாதான். இப்போ வெந்தயம் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வெந்தயம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதோட போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் நமக்கு எண்ணெய் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பேராஷூட் ஆயில் ஒரு 250 ml பாட்டில் எடுத்திருக்கேன், அதை ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். 250 ml தேங்காய் எண்ணெயும் நான் ஃபுல்லாக ஊற்றி வந்து கேஸில் வச்சிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வேப்பலையும் வெந்தயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் கிடச்சிது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சிருக்கிறத போட்டுடலாம். இது போட்டோன்னே பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு பொங்கி வரும், ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம் பார்த்திங்களா, அதனால் கைவிடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த நுரை அடங்குற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். வேப்பிலையும் வெந்தயமும் சேர்த்தோன்னா பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே நுரைச்சி பொங்கிட்டு வருது பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கலாம் நுரை அடங்குற வரைக்கும். நீம் லீவ்ஸில் பார்த்திங்கன்னா நமக்கு ஹேர் க்ரோத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முடி வந்து நல்லா வளரும், அது மாதிரி வந்து பொடுகு தொல்லை இருக்குது, அதனால் வந்து ஸ்கேல்ப் அரிக்குது, அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புழுவெட்டு பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்க. முடியில் அந்த ஸ்கேல்பில் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். நமக்கு அப்படியே சொரிஞ்சோம் அப்படின்னா ரத்தம் வர அளவுக்கு அந்த ஸ்கேல்ப் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் வந்து இல்லாமல் இருக்கும் இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதுனால. மெயினாக வந்து இந்த பேன் இருக்குது, இப்போ இருக்குது, அந்த தொல்லைலாம் இல்லாமல் இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் நம்ம ஹேருக்கு. வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹேர் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நுரை நல்லா அடங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இறக்கி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம், கரெக்டாக இருக்கும். அந்த எண்ணெய் கலரே பாருங்கள் நல்லா க்ரீனிஷாக ஆகிடுச்சு, பார்க்கவே நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ இறக்கி வச்சிடலாம். இப்போ நான் இறக்கி வச்சிட்டேன். இது நல்லா சூடு ஆறட்டும், ஆறுனா தான் நம்ம வந்து வடிகட்டி வச்சுக்க முடியும். ஒரு நல்ல காட்டன் துணி இருந்தால் அது யூஸ் பண்ணி கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் நான் அதை வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 மாதம் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வாரத்தில் 2 நாள் நீங்கள் வந்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு 2 hours கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சின்ன பசங்களுக்கு கூட நம்ம இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த எண்ணெயை வந்து வச்சு விட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா பெயின் தொல்லைலாம் கண்டிப்பாக இருக்காது. இப்போ இந்த ஆயிலை வந்து ஹேருக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இப்போ வந்து அதுலேருந்து கொஞ்சமாக எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி காட்டன் யூஸ் பண்ணி அந்த ஆயில் அப்படி டிப் பண்ணிக்கோங்க. காட்டன் யூஸ் பண்ணி நம்ம வைக்கிறதுனால நமக்கு ஸ்கேல்ப் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி ஸ்கேல்பில் நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முடி எடுத்து நீங்கள் ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு 10 to 15 minutes நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க உங்கள் கையாலேயே. டேண்ட்ரஃப்லாம் சுத்தமாக போயிடுங்க. நீங்கள் ஒரு 2லேருந்து 3 தடவை நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ ஆயில் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 10 minutes ஸ்கேல்ப்புக்கு வந்து நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஸ்கேல்ப்பில் பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ஸ்கேல்ப் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், முடி வந்து நல்லா திக்காக வளரும். அதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கறதுனால. அந்த மாதிரி முடியில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இந்த ஆயிலை தடவிக்கோங்க. அதே மாதிரி நுனியிலையும் தடவிக்கோங்க, வெடிப்பு இல்லாமல் இருக்கும். நல்லா ஒரு 1 hour கழித்து நம்ம ஒரு நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம்.
இந்த ஆயில் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.